பேஸ் வாங்கி வச்சிருக்கார், தபேலா, இது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவருடைய வீட்டில் வாங்கி வச்சிருக்கார். நேரமின்மை காரணமாக அது அவருக்கு இன்னும் அமையல. ஆனால் கடவுள் பேரூராட்சி தலைவர் பணி அவருக்கு கொடுத்து சிறப்பாக செய்தது போல் நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த இசை பயணத்தையும் அவருக்கு தொடர் வைப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, நமது பாலகிருஷ்ணன் அவர்கள் லாயர், கவுன்சிலர், நுணுக்கமான திரை இசை ஞானம் உடையவர். அந்த இடத்துல அவனுக்கு கொஞ்சம் நல்லா பாடியிருக்கான், இன்னும் சரியில்லை இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி பேசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவர் இசை பற்றி விஷயங்கள் தெரிந்தவர். அவர் குழந்தைகளை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அதற்கு முன் நமது பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நமது இசைத்தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு விஜயகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக கவுன்சிலர் வழக்குரைஞர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக வார்டு செயலாளர் நண்பர் திரு இளங்கோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இப்பொழுது நண்பர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஓரிரு வார்த்தை உங்கள் முன் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த இசைத்தமிழ் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பர் சிவாயராமலிங்கத்தின் பாடினால் நண்பர் என்பதாலேயே அவர் சொன்ன மாதிரி கடைசி நூல்கள் அவரிலிருந்து வந்ததுதான். அதனால் அவர் யாரும் பெருசாக அவருக்கு இருக்கிற 4 அவர்களுடைய தகப்பனாரோடையே 4 ஒரே அவருக்கு அவர்கிட்ட அளவுக்கு விளையாடுறதுனால 25ஆம் ஆண்டு இசைப்பதிவுக்காக 25ஆம் ஆண்டு அவருடைய நினைவுகள் மற்றும் ஐயாசாமி விபாகர் அவர்கள் நினைவுகள் இணையத்தில் கம்யூனிசை சங்கத்திற்கு பாடுபட்டவர்களின் நினைவுகளை கூறுவதிலே சிறப்பாக அமைந்திருப்பது இணையத்தில் வரவேற்கப்பட்டது. இங்கு பல பள்ளிகளின் செய்திகள் கலந்து கொண்டிருக்கின்றன. அத்தனை பள்ளிகளுக்கும் வாழ்த்துக்களையும் அவர்கள் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வாழ்த்து பேசிய கவுன்சிலர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது யாசிதா பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நமது பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சான்றிதழ்களும் மெடல்களும் வழங்கி குழந்தைகளை வாழ்த்துவார்கள். யாசிதா